வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் பல பேர் மயில் இறகு வைத்திருப்போம். சிலர் பூஜை அறையில் வைப்பார்கள், சிலர் புத்தகத்துக்குள் வைப்பார்கள், இன்னும் சிலர் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி வராததுக்காக வைத்திருப்பார்கள். ஆனால் மயில் இறகு வைத்திருக்கும் போது ஒரு பெரிய தவறு பண்ணினா அதுவே நமக்கு பலன் தராமல் போயிடும். அந்த தவறு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல, மயில் இறகு என்பது சாதாரண ஒரு இறகு இல்லை. இது முருகப்பெருமானுக்கும் கிருஷ்ணருக்கும் மிகவும் புனிதமான அடையாளம். அதனால இதை வீட்டில் வைப்பது நல்ல அதிர்ஷ்டம், அமைதி, செல்வ வளம், தீய சக்தி நீக்கம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் இதை வாங்கி வந்து எங்க வேண்டுமானாலும் தூசி படுற மாதிரி காலடியில் இருக்கும் இடத்துல, சுத்தமில்லாத இடத்தில் வைத்து விடுறாங்க. அதுதான் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு. மயில் இறகு எப்போதும் சுத்தமான இடத்தில் மரியாதையுடன் வைக்கணும். பூஜை அறை, புத்தக அலமாரி, குழந்தைகள் படிக்கும் மேசை அல்லது வீட்டின் வரவேற்பு பகுதியில் வைப்பது நல்லது. குறிப்பாக வடகிழக்கு திசை, நார்த் ஈஸ்ட் பக்கம் வைத்தால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் என்று வாஸ்து நம்பிக்கை சொல்லுகிறது. இன்னொரு முக்கிய விஷயம், உடைந்த மயில் இறகு அல்லது பழைய தூசி படிந்த இறகை வீட்டில் வைத்திருக்க கூடாது. அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை குறைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். அதனால பழைய இறகை மரியாதையுடன் மரத்தடியில் வைக்கலாம் அல்லது ஓடும் நீரில் விடலாம். பலர் ஒரு தவறு இன்னும் பண்றாங்க. மயில் இறகை சண்டை நடக்கும் இடம், கிச்சன் அருகில், பாத்ரூம் அருகில் வைக்கிறது. இப்படி வைக்கிறது அதன் ஆன்மீக சக்தியை குறைக்கும் என்று சொல்றாங்க. அதனால் இதை எப்பொழுதும் அமைதியான மற்றும் புனிதமான இடத்தில் மட்டும் வையுங்கள். நண்பர்களே, நம்பிக்கை என்பது மனதுக்கு ஒரு நல்ல சக்தி தரும். மயில் இறகை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை மரியாதையுடன் சுத்தமாக வைத்திருப்பதே முக்கியம். இந்த ஒரு சிறிய விஷயத்தை சரியாக செய்தால் வீட்டில் அமைதி, சந்தோஷம், நல்ல ஆற்றல் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஆன்மீக ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல முருகன் அருள்னு டைப் பண்ணுங்க.